Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல கோயம்புத்தூருடைய கவர்மெண்ட் காலேஜுக்கானது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நமக்கு இந்த கட் ஆஃப் வச்சுன்னு அனலைசிஸ் வந்து உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸ் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் ஆல் இண்டியா கோட்டால 15% 30 சீட்ஸ் போயிடும். ஸ்டேட் கோட்டால இருக்கக்கூடிய அந்த 85% நமக்கு ரெண்டா பிரிப்பாங்க. ஜென்ரல் கோட்டாவுக்கு 155 சீட்ஸு 77.5%. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த 7.5%க்கான நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 15. சரியா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி 2022ல என்ன ஸ்கோர் ஆயிருக்கு, 2023ல என்ன ஸ்கோர் ஆயிருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கான 15% பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 2022ல 650 மார்க்ஸ்க்கும் 2023ல 664க்கு கிடைச்சிருக்கு, பிளஸ் 14 மார்க்ஸ் ஆயிருக்குது. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 2022ல 644 கிடைச்சிருக்கு, 23ல 654 பிளஸ் 10. ஓபிசி என்சிஎலுக்கு 2022ல 628, 2023ல 635 கிடைச்சிருக்குது, பிளஸ் 7. எஸ்சிக்கு 2022ல 555, 2023ல 573. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்குது, கிட்டத்தட்ட ஒரு பிளஸ் 18 அளவுக்கு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் எஸ்டி கேட்டகரிக்கு 2022ல 473, 2023ல 515 அளவுக்கு நமக்கு வந்திருக்குது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் தான் இருக்குது. எத்தனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 48 வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ 2022லேருந்து 23க்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. கண்டிப்பாக 2024க்கு நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ ஆல் இண்டியா கோட்டால எக்ஸ்பெக்டட் வந்து நமக்கு இங்கே 670 பிளஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே 660 பிளஸ் 645 பிளஸ் இங்கே நமக்கு 590 பிளஸ் இங்கே 525 பிளஸ். இது சேஃபஸ்ட் கட் ஆஃபா 2024ல நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து தமிழ்நாடு கோட்டா இந்த 155 சீட்ஸ்க்கு உண்டான இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓசி கேட்டகரியில் 2022ல 618, 2023ல 644 கிடைச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் தான் இருக்குது, கிட்டத்தட்ட 26 அளவுக்கு நமக்கு இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்குது. அப்புறம் பிசி கேட்டகரிக்கு 2022ல 603, 2023ல 628, இங்கேயும் நமக்கு இன்க்ரீஸ் தான் இருக்குது, பிளஸ் 15. அப்புறம் பிசிஎம் 2022ல 574, 23ல 615, இங்கேயும் நமக்கு இன்க்ரீஸ் தான் இருக்குது, பிளஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 41 அளவுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்புறம் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 22ல 590, 23ல 615, இங்கேயும் நமக்கு இன்க்ரீஸ் தான் இருக்குது, பிளஸ் 25. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 2022ல 488, 2023ல 537க்கு கிடைச்சிருக்குது, இங்கேயும் நமக்கு இன்க்ரீஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 49 அளவுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்புறம் எஸ்சிஏக்கு 2022ல 454, 2023ல 501, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்குது, கிட்டத்தட்ட நமக்கு 47 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்புறம் எஸ்டிக்கு 2022ல 397, 2023ல 481. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 88 நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்ச் கிட்ட ஒரு 19 வச்சுக்கிறோமே. ஸோ 90 கட் ஆஃப் கிட்ட நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷமும் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். 2023ல 24ல 660 ப்ளஸ்ஸு, இங்கே 640 ப்ளஸ், இங்கே 625 ப்ளஸ், இங்கேயும் 625 ப்ளஸ், இங்கே ஒரு 550 ப்ளஸ், இங்கே ஒரு 515 ப்ளஸ், இங்கே ஒரு 495 ப்ளஸ். இந்த மாதிரி மார்க் இருந்ததுன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃபாக இருக்கும். இதில் நெக்ஸ்ட் இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில் 22, 23 ரெண்டுலேயுமே நமக்கு சீட் வந்து அலாட் ஆகலை. பிசியில் பார்த்தீங்கன்னா 22ல 358, 23ல 440 அளவுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 அளவுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்புறம் பிசிஎம்ல 22லையும் ஆகலை, 23லையும் சீட் அலாட் ஆகலை.
எம்பிசியில் 2022ல 369 இருந்தது, 23ல 441 அளவுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 அளவுக்கு நமக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ எஸ்சி கேட்டகரியில் 2022ல 331 இருந்தது, 2023ல 470 நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 அளவுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்புறம் எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 22ல அலாட் ஆகலை, 23ல 409. எஸ்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நமக்கு அலர்ட் ஆகலை. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக பிசிக்கு 450 ப்ளஸ் இருக்கும், எம்பிசிக்கு 455 ப்ளஸ் இருக்கும், எஸ்சிக்கு உங்களுக்கு 430 ப்ளஸ் இருக்கும், எஸ்சிஏக்கு உங்களுக்கு 420 ப்ளஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃபாக இருக்கும். இந்த காலேஜில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். சரியா? ஸோ இந்த அகாடமிக்னுடைய அந்த 2 அகாடமிக்னுடைய அந்த நீட்னுடைய மார்க் அனலைஸ் பண்ணி நம்ம இந்த வருஷம் வந்து இந்த அளவுக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.